மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நான் லட்சிகா வேலுமணி, மதுரை மாநகராட்சி 79வது வார்டு மாமன்ற உறுப்பினர். கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒப்பற்ற கழக தலைவர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் செய்திருக்கிறார்கள், இன்னமும் செய்ய இருக்கிறார்கள். மதுரை மேற்கு தொகுதிக்கு பொறுப்பேற்ற பின்னர் நம் மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறையின் அமைச்சர் ஆற்றல்மிகு வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அப்பா மூர்த்தியார் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகள் என்னவென்று கேட்டறிந்து அதுக்கு தகுந்தவாறு நடவடிக்கையை எடுத்துள்ளார்கள். இதிலும் குறிப்பாக சோலைலகுபுரம், ஜெயந்திபுரம் பகுதி மக்களின் நீண்ட ஆண்டு காலம் போராட்டமாக இருந்து வந்த வீட்டுமனை பட்டா வழங்க மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் ஒரு அரசு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து பல நூறு மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வழிவகை செய்தார்கள். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா, அமைச்சர் அவர்கள் நேரடியாக அவர்கள் வீட்டிற்கே சென்று இந்த இலவச வீட்டுமனை பட்டா சான்றிதழை வழங்கியுள்ளார்கள். இது மக்களிடையே ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இதற்கு மாறாக கடந்த 15 ஆண்டு காலம், அதிலும் குறிப்பா 10 ஆண்டு காலம் அமைச்சராகவும் 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு சிறிய நடவடிக்கை கூட எடுத்தது கிடையாது. மேலும் ஜெயந்திபுரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வீரமாகாளியம்மன் கோயிலுக்கு மக்களின் கோரிக்கையை ஏற்று நிரந்தர நிழற்குடையை அமைத்துக் கொடுத்துள்ளார்கள். அதுபோல் இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான சாலை பணிகளை துரிதப்படுத்தி 80% மேலாக தார் சாலைகள், சிமெண்ட் சாலைகள், பேவ்லாக் சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு யங் பொலிட்டீஷியனா அமைச்சர் அவர்களின் செயல்பாடுகள்ல நான் அட்மையர் ஆன ஒரு விஷயம், ஒவ்வொரு வார்டில் இருக்கக்கூடிய நல சங்கத்தினரையும் நேரடியாக அவர்களிடத்திலேயே சென்று அவர்களின் தேவைகள் என்ன, குறைநிறைகள் என்ன, கோரிக்கைகள் என்ன என்று கேட்டறிந்தது மட்டுமின்றி அவர்களுக்கு மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நல சங்கத்தினருக்கும் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையாளர், அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளின் தலைமையில ஒவ்வொரு நல சங்கத்தினரையும் மேடையேற்றி அவர்களின் கோரிக்கைகளை, மனுக்களை பெற்று அதற்கு நிரந்தர தீர்வுக்கான வழிவகை செய்தார்கள். இது நல சங்கத்தினர் இடையே ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒப்பற்ற கழக தலைவர் அவர்களின் ஆதரவை பெற்றது மட்டுமின்றி மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அப்பா மூர்த்தியார் அவர்களின் நம்பிக்கையை பெற்று மதுரை மேற்கு தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அருமை அண்ணன் பாசமிகு திரு பாலாஜி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். புதிய சிந்தனைகளோடும் சீரிய செயல்பாடுகளின் மூலமாகவும் அனைவரிடத்திலும் இன்முகத்தோடு எளிமை தன்மையோடு பழகக்கூடிய பாசமிகு அருமை அண்ணன் திரு பாலாஜி அவர்களுக்கு மதுரை மேற்கு தொகுதி மக்கள் அனைவரும் வருகின்ற 23ஆம் தேதி அன்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவர்களுக்கு அமோக வெற்றியினை தேடி தர வேண்டும் என்று உங்கள் அனைவரிடத்திலும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.